இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீ எப்படிமா இருக்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியலையா? ரைட் ரைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் மிருதங்கறேன். அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா? எங்க ஆல்ரவுண்டர்காரங்களே. ஏங்க அவர் எப்படியே இருக்கிறாரு? என்ன அது வந்துருச்சு வந்து தூங்குறானே இவர் இங்கே உட்கார்ந்து தூங்குறாரு. அதானே. நல்லா இருக்கீங்களா? தூங்குற மாதிரி தெரியுதா? அப்படிதான் தெரியுது. நல்லா இருக்கீங்களா? அவர் தலைக்கிறவங்க நல்லா இருக்கீங்களா? உங்க 4 பேத்துக்கு வணக்கம். நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நடந்தால் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். யூடியூப் சேனல் எடுக்க அன்புகள் மனமாக நன்றி. அப்புறம் மன்னிச்சிருக்காருண்ணே உங்களை தான். நல்லா இருக்கிறீங்களா? யாரையுமே கீழே பார்க்கவே முடியல. இப்படி மேலோட்டமா பார்க்க வேண்டியதா இருக்கு. பூசுது கீழே. இந்த லைட்டு தான் போயிடுச்சு. மேலே எவ்வளோ நாள் லைட் போடலாம், கீழே தான் கண்ணு முழிக்க முடியாது. கண்ணு முழிக்க முடியல. இந்த லைட்டை எப்படியாவது கொஞ்சம் கட் பண்ணி விடுவேன். ஆமாம், கண்ணை கூசுது, பார்க்க முடியல. நீ அடிச்சு விட்டா போலாம கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி கண்டனி கையில் வந்தால் கடுத்து தந்தேனடி மூஞ்சி புனினடி உன ஒரு தடவை பார்த்ததில்லை காஞ்சி புனினடி உன காணாத பொழுதில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி. சூப்பர் சூப்பர். கையில் வந்தால் கடுத்து தந்தேனடி. வாங்க. ஒரு படம் முடிஞ்சிருச்சு. போதுமா? இன்னும் 2 இருக்கா? என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்காக மலர் மாநிதி கௌரவப்படுத்திய அன்புள்ளதுக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறம் எங்க அடுத்து போயிடுவோமா? சீக்கிரமாவே போ. ஆத்தோரமா வாரியா யாருமே அள்ளிக்கலாம்
ஆவாரம் பூவாக ஆவாரம் பூவாக அல்லாம கில்லாம போடு முடிஞ்சிருச்சு. எனக்கு 4 கூப்பிடு 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 கூப்பிடு. ஏன் இப்படி மௌன விரதமா? என்னது என்னத்த சொல்ல காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்வலமா ஜோடி கிளிகள் கூடி ஆனந்த பண்பாடுமே அறிவு இருக்கா? நான் கேட்கிறேன் முகரையா பாருங்க. கர்வாடே கர்வாடே சூட வெங்கல கார பிடித்து கர்வாடே 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 சூட வெங்கல கார பிடித்து கர்வாடே 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 வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு தர பூண்டு தர பூண்டு ரசம் பூண்டு வெள்ள 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 பூண்டு கார பிடித்து கர்வாடே. என்ன கர்வாடு? என்ன கர்வாடு? கர்வாடே கர்வாடே சூட வெங்கல கார பிடித்து கர்வாடே. ஆரே என்ன சொல்ற? இது என்ன சொல்ற? இப்படி மட்டும் கருவாடு இருந்துச்சுன்னா சந்தைக்கே போக மாட்டேன். அறுத்து குழம்பு வச்சு கொடுத்துருப்பீங்க. கருவாடு குழம்பு முகர கட்டை பண்ணல. வெள்ளை போட்டு தர போட்டு ரசம் போட்டு ஏன் பூண்டு அங்க புண்டா புண்டா பூண்டுடா. அட போமா அங்கிட்டு. சரதா போய் அங்கிட்டு. இஞ்சரே ஏன் வியாபாரத்தை நீ பாக்க விடு. எனக்கு நீ பிரச்சனை பண்ணாத. நீ தான் வந்து ஏன் வியாபாரத்தை பிரச்சனை பண்ற? தொண்டையில இருந்து வாரு. என்ன தொண்டையில இருந்து வாரு? கருவாடு வித்து போறதுக்கு நான் வாரே. நீ ராஜா முண்டு ஆ முண்டு. நான் சிறுமலையில இருந்து என் பூண்டை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறேன். அடாடா உங்க பூண்டு இருந்தாலும் புளு புளுண்டே. ஓ கருவாடு அப்படியே கிளு புளுண்டே இருக்கும். அம்மா எங்க கருவாடு சாப்பிட்டா பால் ஊறும். ஏன் பூண்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கவே நல்லபடியா வாய்வுகளையும் நெஞ்சு வலி நீங்கும். யாரு என்ன என்ன உங்க பூண்டை தின்னு விட்டு குசா போட்டு நாடாத்துக்கு அம்மா நிறுத்தும் போது உன் கருவாடு தின்னு ஒரே வீச்சமா இருக்குது. யாரு அம்மா எத்தனை வியாபாரம் இருந்தாலும் கருவாடுக்கு ஈடாகாது. அந்த கருவாடுக்கே தேவை பூண்டு தான் முத. அம்மா நீங்க எத்தனை இருந்தாலும் சரி கருவாடுல எங்கள்கிட்ட பல ஐட்டம் இருக்கு. பல குழம்பு இருக்கு. என்ன ஐட்டம்? பல குழம்பு. அம்மா கருவாட்டு வறுவல், சரி, கருவாட்டு தொக்கு,
கருவாட்டு பொரியல், சரி, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு வறுவல், எத்தனை கருவாட்டு வருது இருக்கிறதே சொல்ல முடியும். நீ எல்லா விதமா குழம்பு வைக்கலாம். ஒன்று என் பூண்டு சிறு பூண்டாக இருக்கும், தர பூண்டு. இன்னொரு மலை பூண்டு இருக்கும். சிறு பூண்டு சாப்பிட்டு சின்னதாக இருக்கும்ல பூண்டு, அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஆனால் பூண்டு பார்க்கவே தெரியுது உங்க பூண்டு சின்னது. நீ ஏன் தான் ஒரு நாள் பூண்டு வாங்கவே உங்களால முடியாது. சின்ன பூண்டு பார்க்க பூண்டு சின்னதுன்னா அம்மா என்ன என் பொழப்ப நீ பார்க்க விடு. என் பொழப்ப நீ பார்க்க விடு. நீ கெடுக்காத. நீ தான் என் பொழப்ப கெடுக்கிற. இங்க இருந்து பல லட்சம் தொழில் பார்த்தேன். இங்க நம்ம ஊர்ல கூட்டம் நல்லா இருக்கேன். சரி, இங்க தொழில் பார்ப்போம்னா வந்து என் தொழில நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. நான் தான் வர்ற வழியில தொழில் பார்த்துட்டு வந்தேன். சரி, தொழில் எங்கேயுமே ஓடல. இங்க கூட்டம்லாம் இருக்குது. என் பூண்டை எங்கேயாவது வித்துட்டு தான் போவேன்னு முடிவுல இருக்கேன். போமா அங்கிட்டு தான் போய் அங்கிட்டு. என் பொழப்ப நீ கெடுக்காத. நீ தான் வந்து என்ன கெடுத்த? அவனே கெடுத்தனா? யாரு? நீ தான் கெடுத்த. சத்தியமா நீ தான் கெடுத்த. இந்த பக்கம் மேலக்காரங்க 4 பேர் சத்தியமா நீ தான் கெடுத்த. நீ தான் கெடுத்த. பக்கம் மேல சத்தியமா சொல்றேன், நீ தான் கெடுத்தன்னையா. யாரு? நீ தான்யா. யாரை கெடுத்தேன்? என்னையா? நான் கெடுக்கல. என்ன நானே கெடுத்தேன். நீ தான் கெடுத்த. திங்கிறேன் ஒருத்தன், தென்னை கட்டுறேன் ஒருத்தன். எல்லாரும் பாக்குறாங்க. ஆம்பாட்டுல செவனேன்னு இருக்கு. இன்னைக்கு நான் மோரையே பாக்குறேன். இதுல ஒரே ஒன்னே நான் கெடுத்தேன். சத்தியமா நீ தானே கெடுத்த. நான் கெடுக்கலாமா? நீ தான் கெடுத்தன்ற. ஏன் காரு நீ வந்தது என் பொழப்பு போச்சு, கப்பும் போச்சு. ஒழுங்கா மரியாதை கப்பையும் திருப்பி கொடு, பொழப்பையும் திருப்பி கொடு. ஆமா நான் கெடுத்தேன். நீ தானே கெடுத்த. சும்மா மிரட். இன்னும் மிரட் என்ன தள்ளி போட அடிக்கிறடா பொம்பளை தள்ள முடியல. தள்ளி போடுதானே. பொம்பளை பிள்ளை அடிக்க கோவப்படா. பொம்பளை அடிக்கிறானா நான் பொறுமையா இருக்கேன்னா நீ என்ன ஆடி போடான்னு சொல்லு, வாடான்னு சொல்லு, கிறுக்கு பையன் சொல்லு, கேட பையன் சொல்லு, என்ன வேணாலும் திட்டு. திட்டுறதுக்குலாம் நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன்? எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான்டா. ஏடிஎம் மிஷின் நல்லா இருக்கு. மனுஷன் சம்பாரிச்சு என்னடா உன்கிட்ட ஏடிஎம் கார்டு ஒரு மசுரம் இல்ல. ஏடிஎம் 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேஜிபி வாங்கினேன். என்ன பண்ணுங்க சேஜிபி வாங்குறீ? இப்படி தூக்கணும். இதே ரூட்ல தான் போயிடுச்சு. எந்த ரூட்ல போச்சு? இதே ரூட்ல தான் போயிடுச்சு. இந்த ரூட்ல போனா இந்த ரூட்ல போகாதா? சரி, அதுதான் போனா போகணும். இந்த வருஷம் சீட்டாடு வேணும் வாங்கினேன். நாடகத்தில் சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு ஆளாயிரலாம். சரி, 3 வேணும். ஒரு டிரைவர் போட்டு ஓட்டினேன். ஒரு டிரைவர் இதே ரூட்ல தான் போயிருக்கு. கையை உடைச்சி அப்படி உனக்கு இந்த ரூட்ல போகணுமா? ஏன் வேற ரூட்ல போகாதா? சரி, அதுதான் போனா போன. இந்த வருஷம் இப்ப போன மாசம் 2 காளை மாடு வாங்கினேன். எருதட்டில் விட்டா சம்பாரிச்சோம். ஒரு கொம்பு தண்டி அவுத்து விட்டா. இதே இன்னும் திரும்பி நாடகம்னா என்னமா? இயல் இசை நாடகம். வாயில வந்து இதான் பேசுன்னு பேசக்கூடாது. வாயில தான் பேசுன்னு பேசக்கூடாது. போடுற பொருள் பொட்டி கலண்டு பொருள் பொசிஷன் நம்ம வாரி 4 பக்கம் நரம்பத்து நடு நரம்ப சொறி புரிஞ்சு 3 பக்கம் நரம்பத்து கிழக்க கொடுத்துட்டு போய் தெரிஞ்சுக்க. 2 முடிச்சு திரி புரிஞ்சு சத்து போய் தெரிஞ்சுக்க. பூந்துக்கு ஏந்தி விட்டு போய் மாட்டே படுத்துக்கிட்ட போய் மாட்டே பக்கடாக்கு பத்திக்கிட்ட போய் மாட்டே சரி முடி கட்ட உங்களுக்கு நோண்டி அந்த போய் மாட்டே கால்வாடுக்கு காலகட போய் மாட்டே கேடா போனா சூடா வேணே. என்ன ஆடுவ? மரியாதையா பேசு. நீ மரியாதை நீ பேச வைத்துக்க. கறி போனா போகுது. பொம்பளை பிள்ளை பேசினா நீ என்ன? நான் போனா அப்பதான் ஆம்பளை பையன் பாக்குறேன். நான் கேனா பூனா மாயங்கிறேன். நீ என்ன சொன்ன? பூனா சூனா வேணும்னு சொன்னேன். ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? நீ மட்டும் சொல்லலாமா? ஒரு பொம்பளை பிள்ளை கேனா பூனா சொன்னா நான் உன்னை பார்த்து சொன்னேன்யா. அம்மா கேனா பூனானா கேட்டு புரிஞ்சுக்கன்னு அர்த்தம். நான் பூனை சொன்னா புரிஞ்சு சுருக்கமா பேசுற அர்த்தம். இப்ப கடலை பருப்ப காணா பருப்புன்னு சொல்லலையா? சரி. தோரம் பருப்ப தூணா பருப்புன்னு சொல்லலையா? அதுக்கு என்ன? சுப்பிரமணிய வாங்க சூனா பானான்னு சொல்லலையா? இன்னும் கொஞ்ச நாள்ல வாங்க சூ அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா வாயில வந்தேதான் பேச்சுன்னு பேசக்கூடாதுமா. வாயில நீ பேசக்கூடாது. ஆண்களை எப்போ மதிக்க கத்துக்க. பெண்களை எப்போ நீ மதிக்க கத்துக்க. நாங்க இல்லைன்னு வச்சுக்க உன்னை சுண்டல் வைக்கோட கூப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா உன்னை மாட்டு சாணியால கூட கூப்பிட மாட்டாங்க. மாட்டு சாணி அல்றது பொம்பளை அல்றா இல்ல நாங்க என்னத்துக்கு அல்றோம்? இப்பெல்லாம் ஆம்பளை நீ தானே அள்ளிட்டு தர்ற. ஆமா, உங்களை நாங்க தாலி கட்டின நேரம் நாங்க மாட்டு சாணி அல்லணும் ஓன் சாணி அல்லணும். என்ன அள்ளித்தாகணும்? பொம்பளை வேணும்னா எல்லாமே பண்ணித்தாகணும். பொம்பளை சொல்லாத. ஆண்களுக்கு துணைக்குத்தான் பெண்கள். யாரு சொன்னது? பெண்கள் வந்து ஆண்களுக்கு இப்ப வினையா இருக்கிய. என்ன வினையா இருக்காங்க? ஆமா, இங்க பாரு வினைன்னு சொல்லாத. பொம்பளை இல்லாம ஒரு ஆம்பளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பொம்பளை இல்லாம ஆம்பளையும் அதை வர முடியாது. அப்படி சொல்லாத. வேற ஆம்பளை நாங்க எப்படி வேணாலும் இருந்தலாம். எப்படி இருக்கிறீங்க? நாங்க இல்லைன்னா நீங்க சுண்டலோட வைக்க முடியாது.
ஒரு ஆம்பளை பொம்பளை வந்து எவ்வளவு வருஷம் வேணாலும் இருந்துடலாம். இதே பொம்பளை ஒரு ஆம்பளை இருந்தாலும் வச்சுக்கவே 10 நாளைக்கு நல்லா இருப்பேன் தெரியாமதே. அதுக்கப்புறம் பொம்பளை இருந்த நினைப்பெல்லாம் வரும். எந்த ரோட்ல எந்த முச்சந்தி சாக்கடை பொந்துக்குள்ள குடிச்சிட்டு கிடக்குறேன்னு தெரியாது. பாவம் இறக்கப்பட்டு உங்களை நாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். எங்களெல்லாம் நீ அவ்வளவு காலைல விழுந்து தொட்டு கும்பிடணும் போதே. உங்களை நாங்க எந்த நேரம் நாங்க தாலி கட்டுறோமோ அதோட எங்களுக்கு பிடிக்கிற சனி என்ன சனிய எதுக்கு ஐயர் சொல்றாரு வேகமா மாப்பிள்ளை அழைச்சின்னு வாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னு. அவன் தாலி கட்ட போயில சத்த நிமிர்ந்து பார்ப்பேன். அப்ப பாக்குற இது என்னன்னு அதுக்கடுத்து தாலி கட்டினோம்னா குறைஞ்சதெல்லாம் நிமிர முடியாது. மனவரையில போது ஆம்பளை உட்காந்துருப்பாங்களா பொம்பளை உட்காந்துருக்கும். செயலு கைதி மாதிரி மாட்டிக்கிருவேன். எந்த கைதி மாதிரி? உங்கள்கிட்ட மனவரையில போது மாப்பிள்ளை தான் முதல்ல உட்காந்துருப்பாங்க. பொண்ணதை நல்ல நேரம் முடிஞ்சிட போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு யார் சொல்லுவாங்க? ஐயர் பொம்பளை தான் சொல்லுவாங்க. போமா போயாங்கிட்ட சாதகமா பேசுறேன். உங்களை நாங்க தாலி கட்டி எந்த நேரம் கூட்டிட்டு போயிட மைக்காருக்காரர் பாட்டு போடுவார் பாரு. மணமகளே மணமகளே வா வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. பாட்டுல இந்த வரையில எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறே ஒண்ணு மாமியா தனியா போயிரும் இல்லைன்னா மறந்த இப்ப நீ பாட்டை நீ தப்பு பாடுற பாட்டுல இந்த வரையும் இருக்காது. எவ்வளவு மங்களகரமா பாட்டு இருக்கு. நீ மங்களகரமா பாட்டு அந்த ஆளு அப்படி எழுதியிருக்காங்க. நான் எழுதுதான் பழிக்குது. இங்க பாரு இப்படிலாம் வச்சுக்கவே. நீங்க எந்த மீன் கொள்ள விஷத்தை வச்சு கொள்ளணும் போத. நீ வைக்கிற மீன் குழம்பே விஷம் பயிர் மாட்டேன். ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. இந்த போல தாய் குளங்களுக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க உங்க வர்க்கம் எங்க மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. ஏன் பாக்கலையா? ஒரு டிங்கி இங்க வேலை செய்யாது. ஏன் பங்காளி எப்படி உட்காரு மாமன் மருமன் ஒரே பிராந்திகளே தண்ணி அடிப்பேன். ஒரே பொங்கல்கிட்ட போன் பேசுவேன். உங்க வர்க்கம் எங்க மாமியால் மரம் ஒன்னா உட்கார்ந்துருக்கான்னு மட்டுங்க யாரும் சிரிக்கிற பாரு. ஒரு லட்சணத்தை பாரு. ஒன்னும் உட்காரலையா? பாரு எங்க லட்சணத்தை பாரு. கேவலப்படுத்துற பையன் பொம்பளைகள் ஆம்பளை நீ வந்து மாமனார் மருமகன் ஒன்னா குடிக்கலாம் சரி குடிச்சிட்டு எங்க வேணாலும் கிடக்கலாம். ஆனா தாய்மார்கள் அப்படி கிடையாது. எதையுமே பொறுமையா இருந்து பக்குவம் இருந்து குடும்பத்தை நடத்துறவங்க நீ குடிச்சு நீ குடிச்சு அழிச்சத போற நாங்க சேர்க்கிறோம். நாங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க. யாரு சொன்னது? ஒரு புருஷங்காரன் வேலைக்கு போனா வர்ற புருஷனை வாங்குங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு போயிட்டு வேலைக்கு வர்ற புரிஞ்சாங்க காலுகையை அமைக்கி விட்டியாங்க. நேற்று வேற பொம்பளை பிள்ளைல பண்ணுங்க எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி காலுகையை அமைக்கி என்னத்த பண்ணீங்க? ஏங்க நேற்று வேற பொம்பளை பிள்ளை ஆடாத்து போய் எப்படிங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னு காலுகையை அமைக்கிறதே மரியாதை. நீ புருஷனை சொல்ற வா இன்றே இருக்கு தின்னு தொலை சோறா திம்பே ஒலையா வைக்கணும் அப்படின்னு கேட்பேன். வர்ற ஆம்பளை வந்து ஒழுங்கா வந்தா நாங்கள வாங்க இவ்வளவு பக்குவமா நடந்துக்குவோம். நீ வரும்போதே அங்க அரளோட மாதிரி தள்ளாடி வர்ற இவனெல்லாம் எப்படி நாங்க வாங்க உட்காருங்க பாட சாப்பிடுங்க எப்படி சொல்றது? நாங்க தள்ளாடின்னு சொல்லாத. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தை இருந்தா தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க? எத்தனை வருஷம்? 2 மாசமா? உன்னையெல்லாம் குடும்பத்தில் மஜிர்னு வச்சிருக்காங்க பாரு. யாயா கேக்குறா வர எத்தனை ஆமா உன் காலத்துல மாட்டாங்க. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க கல்யாணம் பண்ணி குழந்தை இருந்தா 5 வருஷம் 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்தாங்க. நான்லாம் சத்த பால் குடிப்பேன் சத்த போய் விளையாடுவேன். அதே பால் குடிப்பேன் சத்த போய் விளையாடுவேன். அதான் உடம்பு இப்படி இருக்கு. ஆமா அம்மா எத்தனை சாப்பாடு இருந்தாலும் சரி சரி தாய் பாலுக்கு ஈடாகாது. மத்த பால் எல்லா பால்லையும் விஷம். கலப்பு இல்லாத பால் தாய்ப்பால் தான். தாய்ப்பால் மாதிரி ஒரு சத்து வாய்ந்த பால் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன நினைக்கிற மாதிரி? 5 வயசு 6 வயசு வரை நாங்க தாய்ப்பால் குடிச்சோம். சரி குடிங்க. இப்ப நீங்க அப்படியா இருக்கீங்க? ஏன் எப்படி இருக்கும்? குழந்தை வந்து 4 நாள் பால் கொடுக்குறேன். அப்புறம் 5ஆம் நாள் வாயில எடுத்துட்டு வச்சுற பாட்டுல அப்ப வச்ச பாட்டில் தான் என் பங்காளிய பாலை கட்டல உள்ள பாட்டிலோட தர்றாங்க. நாங்களாம் தாய்ப்பால் உண்மையா பொய்யானுங்களும் குடிக்கிறதே நீ உங்களால எங்கனால எங்களை சின்ன வச்சுக்கவே மைக் எடுத்து மண்டே பொழுது அப்படி தெரிஞ்சு அப்ப கோவம்னா அதானே அர்த்தம். பாருங்க நாங்கள பால் கொடுக்க மாட்டோமே சொல்றோம். மூதேவி அங்க இருந்து வந்து சும்மா இருந்தா தானே பிள்ளைக்கு பால் இருக்கமா இல்லையா வந்து நான் ஏதாவது சொல்லி இப்படி தெரிஞ்சுக்க. போய் ஆகிட்டு என்னவோ பெருசா பேச. உங்களை எந்த நேரத்துல குடும்ப தலைவி ஆக்குனாங்களோ அதோட குடும்பம் தெருவா போச்சு. அப்படி மட்டும் குடும்ப தலைவி படுத்தாத. எங்க முகரையெல்லாம் ரேஷன் கார்டுல இருந்துச்சு. அப்ப குடும்ப தலைவர் நாங்க. ஆமா எல்லா ஜாமானும் கிடைச்சு. சீனிக்கு சீனி மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணெய் உளுந்து பருப்பு காப்பி தூள் அது ரொட்டு ரொசுக்கு கோதுமை கதுமை அரிசி எல்லாம் கிடைச்சு. சரி உங்க முகரைய கொண்டே வச்சாங்க குடும்ப தலைவியா. மண்ணெண்ணெய் எங்க இருக்குன்னே காணாமடா. மண்ணெண்ணெய் வச்சிருந்தாரு கை தட்டுற பாரு. மண்ணெண்ணெய்
இந்த கேளு அதான் அண்ணன் மன்னனை பார்த்துருக்கியானே யாரும் அந்த கேளு அம்புடு வேதனை திறன் பங்காளி ஃபுல்லா அதுவும் 5 மாதத்துக்கு ஒரு டைம் 100 மில்லியன் எத்தனை மில்லியன் 100 மில்லியன் பார்த்துருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு ரேஷன் கார்டு வாங்கி இன்னும் மண்ணனை வாங்கலையா? உங்க முகரை இருக்கனால ஏன் உங்க முகரை எடுத்துட்டு எங்க முகரை வச்சாங்க? நீ போய் ரேஷன் கடையில போய் பொருள் வாங்கிட்டு வருவேன், எங்கிட்ட வித்து போட்டு குடிச்சிட்டு வந்துருவேன். இதனாலதான் பெண்கள் போட்டா முன்னாடி தலைவின்னு வச்சு ஒரு சிலிண்டர் தூக்கி கொடுத்துட்றாங்க. ஆமா, ஒரு மாசத்துக்கு அப்படியே சிலிண்டர் வச்சு உங்களுக்கு எப்படி வாய் வக்கனையா சமைச்சு போற திங்கிறீங்களா? நல்லா அப்பெல்லாம் எங்க மோரை இருந்துச்சு, ரேஷன் கார்டு சும்மா கொண்டே கொடுத்தோம்லாம் ஜாமான் கொடுப்பா, வேற ஆள்கிட்ட கொடுத்து விட்டாலும். உங்க முகரை வச்சு இப்ப எல்லாமே மிஷின் வச்சுதான் நோண்ட சொல்றாங்க. அததான் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வச்சு அமுக்கணுமா? ஒரு அமுக்க அது விழுந்து தொலைது இல்ல. எப்படி விழுகு உனக்கெல்லாம் கேக்குறாங்க? கையிலேயே தேஞ்சு போச்சு. விழுகுது இல்ல. நீங்க பேசுறீங்க பேச்சு. என்னத்த பேசுறாங்க? அப்படிதான் பேசுறாங்க. என்ன அப்படி மட்டும் சொல்லாத. என்ன எப்படி சொல்லாத? எப்பவுமே ஆண்கள் இருந்தாதான் உங்களுக்கு பெருமை. எப்பவுமே பெண்கள் இருந்தாதான் உங்களுக்கு பெருமை. உங்களுக்கு நாங்க தாலி கட்டினாதான் உங்களுக்கு பெருமை. உங்களுக்கு நாங்க கழுத்தை நீட்டினாதான் உங்களுக்கு முத பெருமை. நீங்க கழுத்தை நீட்டினா போஸ்ட் மரத்துல புளிய மரத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியுமா? ஆம்பளை நினைச்சாலும் வச்சுக்க 5 பொண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல வச்சு ஓட்டி போடுவேன். எப்படி? இது என் முத பொண்டாட்டி, இது 2வது பொண்டாட்டி, சரி, இது 3வது பொண்டாட்டி, இது 4வது பொண்டாட்டி, இது 5வது பொண்டாட்டின்னு கௌரவமா சொல்லிச்சிருவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? என் முத புருஷன், உங்க 2வது புருஷன், உங்க 3வது புருஷன். அப்படிலாம் சொல்லக்கூடாதியா? அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க நீ 10 பொண்டாட்டி கட்டலாம், முத 10 பொண்டாட்டி உனக்கு உண்மையா இருக்கம்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன நாங்க தாலி கட்டினாத்தான் உங்களுக்கு தாய்மைன்னு ஒரு பட்டம் கிடைக்கும். உங்களுக்கு நாங்க தாலி கட்டி குழந்தை வந்தாத்தான் உங்களுக்கு தாய்மையின் பட்டம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் கழுத்து நீட்டு நாங்களும் 10 மாசம் சுமந்து இந்த குழந்தைக்கு அப்பா இவர் தான் சொன்னாதான் நீ ஆம்பளைன்னு வெளியே தெரியும். அது உண்மைதான். உண்மைதானே? உங்களுக்கு நாங்க தாலி கட்டலன்னு வச்சுக்க, அவருக்கு உனக்கு 4-5 வருஷம் மாப்பிள்ளை கிடைக்கல வச்சுக்க, என்ன ஒரு உலகமே பேச ஆரம்பிச்சிடும். என்ன பேசும்? செவ்வாய் தோசை முடிச்ச பொண்ணுங்க மாப்பிள்ளை கிடைக்கல, ஒரு மஜரும் கிடைக்கல. ஆம்பளை அப்படி இல்லை, எப்படி வேணாலும் தெரியும். அப்படி கிடையாது. பொம்பளை 10 வருஷம் கூட கல்யாணம் பண்ணாம 30 வயசு கூட இருக்கலாம், பொம்பளை இருந்துடலாம். பொம்பளை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவ்வளவு கட்டு கோப்பாட்டு பொம்பளை அப்படியே வீட்டுல இருக்குப்பா பாருப்பா அப்படின்பாங்க. இதே ஆம்பளை உனக்கு பொண்ணு கிடைக்கலாம் வச்சுக்கவே, குடிகார நாய் முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பொம்பளை பொறுக்கி பேப்பனாரி பையில இவனுக்கெல்லாம் ஒருத்தி கூட பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. பிரம்மச்சாரியாவே தெரியும். எங்களுக்கு பெருமைதான் குடியார நாய் நன்றி உள்ளது. இல்லைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, குடியார நாய் தான். நாங்க குடிச்சிட்டு எந்த பிரச்சனைக்கு போக மாட்டோம். குடியார நாயின்னு முதல்ல சொல்லாத. மது பிரியர்கள் வெக்கமா இல்ல? எனக்கு ஒரு குடியார நாயின்னு சொல்லாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் குடியாரர்கள் மது பிரியர்கள் இருக்காங்கல்ல, இந்த பொம்பளை பிள்ளை பின்னாடி பூரா சுத்திட்டு திர்றாங்களா? அவங்களுக்கு என்ன பேரு? அம்மா ஆம்பளையார் உங்களை திர்றானா சும்மா தெரியல. வேற நீ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கல, உன்னை சுத்தி 5 வயல நிக்கிறாங்கன்னா உன் பாதுகாப்புக்கு. ஏன் பாதுகாப்புக்கு? உண்மையா பொய்யானுங்கள என் பங்காளி நிக்கிறாங்க. இப்படிதான் நீ நடந்தாயினா உன் பின்னாலே நடந்து வருவாங்க. உன் பாதுகாப்புக்கு. ஏன் பாதுகாப்புக்கு? நீ பஸ்ல ஏறினாயினா அந்த பஸ்ல என் பங்காளியே ஏறுவாங்க. உன் பாதுகாப்பு. ஏன் பாதுகாப்பு? நீ எந்த ஒரு டிக்கெட் எடுக்கறியோ அந்த ஊருக்கு என் பங்காளியே டிக்கெட் எடுப்பாங்க. உன் பாதுகாப்புக்கு. ஏன் பாதுகாப்புக்கு? நீ இறங்குனாயினா அங்கே நம்ம எங்க பயல இறங்குவாங்க. உன் பாதுகாப்புக்கு. ஏன் பாதுகாப்புக்கு? நீ நடந்து போய் உன் வீட்டுக்குள்ள போயிட்டாயின்னு வச்சுக்க, நாங்க வெளியே நிப்போம். சரி, அது எங்க பாதுகாப்பு? இப்படி எங்க பாதுகாப்பு? நொப்பே இருந்தா எங்களை புலந்துருவேன்ல. இப்படி நீ பாதுகாப்புக்கு பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்தி அந்த பிள்ளைகளுக்கு பாதிலேயே ஆப்பு வச்சுட்டு உயிரை கொடுக்கறேன்னு ஏமாத்திட்டு போற உங்களை எங்க பயலுக பொய் சொல்லவே மாட்டேன். என்ன பொய் சொல்ல மாட்டாங்க? உன்னை காதல் பண்ணல என்ன சொல்றேன்? உனக்கு உயிரே என் தங்கம் உனக்கு உசுரே கொடுக்கறேன்னு அவன் உண்மையத்தான் சொல்றேன். எங்க கொடுத்தீங்க நான் கேக்குறேன். உன்னை மாசமாக்கிட்டு அவன் உண்மையத்தான் சொல்றேன். அதுக்கு தான் உயிர் கொடுக்கறதா? ஏமாந்த சிரிக்க நாங்க என்ன செய்யறது? தெரியும் இப்படிதான் பொம்பளை பிள்ளை பேர ஏமாத்திட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து பப்பா நடந்துங்க. என்ன இந்த பொம்பளை யாது லவ் பெயில் அப்படின்னு இங்க சுருக்க போட்டுக்கிட்டு நெல் போச்சு சுட்டுக்கிட்டு தெரிஞ்சா இல்ல கரகத்துக்கு நாங்க சொல்லி என் பங்காளி எது அம்புட்டு பித்து கொண்ட மாதிரி தாடியை வளர்த்துக்கிறேன், இங்க சுட்டுக்கிறேன், கிழிச்சுக்கிறேன். சரி, இல்ல ஏமாற முடியல என் பங்காளி அப்படியெல்லாம் கிடையாது. பொங்கலுக்கு என்ன இல்லையா? அன்னைக்கோட என் நண்பனையா என்ன 15 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிருக்கேன். அந்த பிள்ளைக்காவே அந்த பிள்ளைய பேரை ஊத்தி அந்த பிள்ளை முகரைய பச்சை ஊத்தி வச்சிருக்கேன். சரி, 3-4 பேசலையா. அவங்க ஆத்தாப்ப மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. நல்ல பொம்பளை என்ன செய்யணும், விரும்புறேன்னு அவன் எல்லாம் கட்டிக்கிறேன்னு சொல்லணும். கல்யாணம் பண்ணி போயிட்டா என் பங்காளி யோசனை பண்ணி பார்த்தேன். பெரிய பிளக்ஸ் அடிச்சு வச்சுட்டேன். என்னன்னு பொண்டாட்டி பேரை போட்டு லவ்வர் பேரை போட்டு ஆனந்தி கண்ணீர் அஞ்சலி. கண்ணீர் அஞ்சலியா? இரியா அப்படியெல்லாம் நீ வந்து போட்டேன் கண்ணீர் அஞ்சலின்னு 50 நோட்டீஸ் அடிச்சு ஊர் உலகமே ஒட்டிட்டேன். வேளாங்கண்ணி என் ஃப்ரெண்டு வேளாங்கண்ணி ஃபுல்லாக ஒட்டிட்டேன்.
40 நாள் கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டே வச்சுங்களே என் பங்காளி கொண்டே அடைச்சிட்டேன். இதுல வந்து எவன் தவறு செஞ்ச நீங்க பாதிக்கிறது நாங்க வந்து ஒருத்தனை 10 வருஷமா விரும்பின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி உங்களை இந்த மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இல்ல பார்த்துட்டு உங்களை எல்லாம் பாக்குற நேரமும் நாங்க இவ்வளவு வருத்தப்படுறோம் தெரியுமா? அப்படி எல்லாம் கல்யாணம் அப்படிலாம் லவ் பண்ணமே இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு எவ்வளவு சிரமப்பட்டு குடும்பம் நடத்தணும் தெரியுமா? மைசூருக்கு எங்களை விட்டுட்டு அவனை போய் கல்யாணம் பண்ணி என்ன மைசூருக்கு நீ ஒழுங்கா இருக்க மாட்டேதானே? முத இரு பொம்பளை வந்து பொம்பளை வந்து போன் பேசணும் பக்குவம் பேசணும். இது எங்க அப்பா அம்மா இடையில இழுத்து பேசுறதுனால உங்களை விட்டுட்டு நாங்க இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க போங்க என்ன உங்களை வச்சு காப்பாத்துவாங்க. அப்புறம் காப்பாற்ற மாட்டாங்களா? நீங்க போங்க அங்க 3 நாளைக்கு இங்க 3 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கு என்ன லீஸ் கவுண்டருக்கு இங்க 3 நாளைக்கு 3 நாளைக்கு மிஷின் ஆடுற பாருங்கள. இந்த இடத்துல என்னமா பண்ணிட்டு இருக்கா? இந்த இடத்துல நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் பாக்குற? சப்போட்டா. இப்ப வேணா நாடா நடந்துகிட்டு இருக்கு. இல்லங்க சப்போர்ட் ஊரு தெய்வ பக்தியான ஊரு. இப்ப நான் அசிங்கம் பேசலங்க சப்போர்ட். ஐயோ நான் வரலப்பா. உனக்கு ஆசைவே அப்படியே. நான் பத்தே 3 நாளா வேலை கொடுத்துட்டேன். ஏய் வேலை கொடுங்க. நான் வரலமா. ஏய் அதுலங்க நான் சப்போர்ட். ஐயோ நான் வரல. ஏய் இதையா என்ன சும்மா சும்மா பேரு கிட்ட போறீங்க வாங்க. இல்லங்க நான் நீ ஐயோ யா ஐயோ நீ சப்போ வரல. யா இதையா நான் அத சொல்லுங்க நான் ஐயோ மாமா நீ கொண்டு உள்ள ஒரு தலைமை. ஐயோ நான் எங்க ஆத்தா போறேன்னா ஒரே ஒரு பிள்ளை வேணாம் வேணாம் நீ உங்க அப்பா நீ சப்ப வேணா எந்த வியாபாரம் பண்ண. சப்போட்டா பழமியா அப்படி சொல்லி லூசி திருக்கி சப்போட்டா கேட்க வேண்டியதானே? நான் கேட்கவும் சப்போட்டா எனக்கு அங்கமே கருகிருச்சு. என்ன கலங்குச்சு உனக்கு ஆசைவே அப்படியே ஆளுக பாருங்க. என்னடா ஏற்கனவே தோலை தோழி அம்மா வியாபாரம் என்ன வியாபாரமா முடிஞ்சு போச்சு? அதுவும் இல்லையா சும்மா அதான் சொல்லிட்டு சப்போட்டா பழம் வியாபாரம். சப்போட்டா பழம் சொல்லு. சப்போட்டா பக்கு பக்குன்னு அடிச்சு. உனக்கு தெரியாது சுருக்கி நான் சொல்றேன். சப்போட்டா சப்போட்டா 1/2 கிலோ சப்போட்டா 1/2 கிலோ சப்போட்டா 100 கிலோ சப்போட்டா ரூமுக்குள்ள சப்பு. 1/2 கிலோ சப்போட்டா பழம் 100 ரூபாயா? அம்மா என்ன நீங்க சப்போட்டா விக்கிறீங்க? ஆமா. நான் என்ன தெரியுமா என்ன விக்கிறீங்க? பூட்டுக்கு சாவி போடுறது. நானே தொழில மாத்திட்டேன். நான் பூட்டு சாவி போடல. நான் புளியம்பழம் விக்கிறேன். புளியம்பழமா? நான் புளியம்பழத்துக்கு கொட்டை எடுக்கிற வியாபாரம் பாக்குறேன். புளியம்பழத்துக்குள்ள கொட்டை எடுத்து புளியம்பழம் 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 கொட்டை எடுத்த பழம் கொட்டை எடுத்த பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம் கையில் பிடித்தால் வளவலன்று இருக்கும் பழம் ரஞ்சிதா பொந்தை கண்டால் லொபக்கன்று அதுல ரஞ்சிதா பொந்தை கண்டா இல்ல இல்ல என் பொந்து கூட பழம் நீங்க தவறா நினைக்காதீங்க. நான் பழம் வைக்கிறேன்னு சொன்னேன். நான் யார்கிட்ட பழம் வைக்கிறேன்னு சொன்னேன்? யார்கிட்ட? உங்கள்கிட்ட தான் சொன்னேன். அப்ப என் பொந்து கூட அதான் சொல்றேன். கொட்டை எடுத்த பழம் கோணலா இருக்கும் பழம் ரஞ்சிதா பொந்தை கண்டால் லொபக்கன்று கூப்பிட்டு சொல்றேன். ரஞ்சிதா பொந்தை கண்டால் லொபக்கன்று பாரு நல்ல பழமே சூமி சுருங்கி போச்சு உள்ள பேருமா சப்பட்டா. நீ எழுதி தவறாவே புரிஞ்சுக்கிறீங்க. இது பெட்டி கார் வச்சிருக்க போல என்ன தெரியும்? என்ன சொல்லு? அதுதான்மா இருதல முனியே 2 பக்கமும் தலைப்பா 2 பக்கமும் தலைப்பு ஒரு பக்கம் படமே எடுக்குது இல்லையா? யாரையா சொல்லுது? எல்லாமே சுகர்னு பேசிக்கிறாங்க. இது எது மிருத கார் வச்சிருக்கு தெரியுமா? அது கண்டம் கருவே வீட்டில் போட்டுருக்கு போர் சட்டார் மட்டார் தண்ணி வந்துச்சாலையா போர்ல. இது ஆல்ரவுண்டு கார் வச்சிருக்கு தெரியுமா? என்ன பழம்? அது தண்ணி சாறு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருந்தாலும் ஆல்ரவுண்டு பிடிச்சிருக்க முடியாது நம்ம இங்கே வர்றதுக்கு. இது தாள கார் வச்சிருக்க தெரியுமா? அது ஓலை பாம்பு. என்ன சொல்றேன்? நல்லா இருக்கு. திடீர்னு கொட்டாய்க்குள்ள போயிட்டு வரும். அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருமா பழம் உள்ள போகுது. நான் வச்சிருக்கேன் தெரியுமா? கடல் பாறை. கடற்பாறை எங்க ஊர் தொண்டி. நாங்க கடல்ல தான் இருப்போம். தண்ணிக்குள்ளே நோக்கி வந்தோம்னா கடற்பாறையா மாறிடுவோம். அடி சீவி சிறுக்கரத்து சிங்காரி பொட்டு வைத்து பொட்டு வைத்து அம்மா மாமா வாமா அம்மா வாமா 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 நீ ஒரு தடவை வாமா நீ ஒரு தடவை வாமா வந்து நீ சப்போட்டா வாமா
மாட்டேன். உனக்கு இனிமே சப்போட்டா பழம் நீ சும்மா வாமா அம்மா நெடுந்தூரம் போக வேணாம் நினைச்ச வழி நடக்க போக வேணாம் நினைக்கும்படியே இருக்கிறது. இங்கு விழுகு 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே தன்னை நன்னானே நாடி நன்னானே விழுக விட்டுனா கீழறங்கி அம்மா கீழறங்கி விழுத விட்டு விதிய முடிக்க போறேன் தன்னை நானே என்ன பண்ற? தூக்கிட்டு குத்துனாரா? வயறுகளை கெடுக்க பார்க்கற நீ. தூத்துக்குடி கொத்தனார் அப்படித்தான் சொன்ன. அவன் தூக்கிக்குடி குத்துனாருங்களா? தூத்துக்குடி கொத்தனார் அவனை கூட்டத்தோட வந்து சொன்னவன் நீ காட்டி கொடுத்துறான் சொல்ல மாட்டேன். பையனடி கெடுக்க போக்குற சின்ன பையல. அந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? என்ன பாட்டு நான் கேட்டதில்ல. இந்த பாரு 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 தூத்துக்குடி கேட்டதுலையா? அம்மா கட்டு எங்க தூத்துக்குடி கொத்தனார் தூக்கிக்கிட்டு குத்துனார். இங்க பாரியா அப்படிலாம் சொல்லாதயா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கல்ல கிளம்பி எரிஞ்சிட போறாங்க. என்ன பண்ண முடியும்? பாயில இருக்கு பாம்பு. சரி பாட்டு புது பாட்டியா? இதெல்லாம் எப்படி இந்த பாட்டு இன்னும் கேட்டது இல்லையா? அப்படி தூத்துக்குடி கொத்தனார் அங்க தூக்கிக்கிட்டு குத்துனார். மன்னாருனா மன்னாரு மன்னாருனா மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு. மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கார ஓரமா உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னாரு? மணி அடிக்க சொன்னாரு. அங்கேயும் கேட்கிற கையடிக்க சொன்னாரு. அவன் தேவலோட தூத்துக்குடி கொத்தனார் தேவலோட நீ வந்தாரு மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு. தலையில நடக்காத மண்டபத்திரமா என்ன பண்ண? தலையில நடக்காத மண்டபத்திரமா இல்லைன்னா மூல பத்திரமா. அப்படி தெளிவா பாடு.
உனக்கு வேற மாதிரி கேட்டுருக்குமல்ல. வேற மாதிரி பண்ண வேற மாதிரி தான் கேட்கும். தலையில நடக்காத மண்ட பத்திரமா இல்லைன்னா மூல பத்திரமா. அண்ணன் சொன்னக்கு அந்த எங்கும் புகழ் தூங்க போறோமா? ஒரு பாட்டு மட்டும். எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியான தங்கமே விட்டு தேடலாமோ தேவதைய கனவே. தங்கமே அதில பறந்துட்டிய ரத்தினமே கண்ணம் பேராமலே யான தங்கமே அதில பறந்துட்டிய ரத்தினமே கண்ணம். எங்கு புகழ் துவங்க சந்தைக்கு போய் வர முள்ளு சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர முழு போறவள வரக்கானமே ரத்தினமே கண்ணமா போனவள வரக்கானமே ரத்தினமே கண்ணமா போனவள வரக்கானமே ரத்தினமே கண்ணமா போனவள வரக்கானமே ரத்தினமே கண்ணமா. நல்லா பாருங்க. சரிங்க. This is love. This is அப்படினா காதல். காதல்னா கருப்பா இருக்கும். பார்த்ததில்ல. பொய் சொல்லாத சாமி சக்தி வாய்ந்த தெய்வம். சாமி சத்தியமா உன் தலைமையில சத்தியமா நான் சொல்றேன். நடுத்தரி சிவபெருமான். என்னது? சக்தி வாய்ந்த தெய்வம் உனக்கு தெரியாது. நீ என்ன நிஜமாலே காதலிக்கலையா? பொய் சொல்லாத. ஏய் நிஜமா காதல் பண்ணலன்ற அப்புறம் நான் உங்களை பண்ணலாம்னு இருக்கேன். போட போறியா? உங்களை பண்ணலாம்னு இருக்கேன். பண்ண போறீங்களா? என்னத்த? காதல்னா வேற என்ன பண்ண போறாங்க? காதலா? நீங்க ஓகேன்னா நான் ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கா? இது குழந்தை இருக்கான்னு கேட்டேன். குழந்தை இருக்கா? இன்னும் கல்யாணம் ஆகல எனக்கு. கல்யாணம் ஆகல கேட்குற குழந்தை இருக்கா? கல்யாணம் ஆனதே குழந்தை பிறக்கும். இப்போ மாத்திட்டாங்களா? குழந்தை வந்தா ஓகே. அப்பனா நான் குழந்தை பத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்பனா வாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு. நீங்க வேணாம் எனக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? உடையப்பா நடிக்கும் பொழுது இந்த மேடையிலே தேவி சண்முகம் என்பவர் சிரிப்பு நடிகார் நடித்து கொண்டிருந்தார். அதேமாரி மலையரசனும் நடித்தார். ஆனால் எல்லாரையும் மிஞ்சிவிட்ட பேர் என்ன? கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக 100 ரூபாய் என்பது. உண்மையிலே என்ன பெரிய பெரிய கடல் இவங்க சொன்னாலாம் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். உடையப்பா மலையரசன் எங்கள் ஊர் எங்கள் மாவட்டம் தான். அதே ஒரு கிராமத்தை சேர்ந்தால் தான் நான். அவங்க பேரெலாம் சொல்லி மூத்த கலைஞர் பெயர்லாம் சொல்லி என்னை அவ்வளோக்கு பெருமைப்படுத்தி எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கு கிராமத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். பண்ணுங்க. திஸ் இஸ் லவ். பண்ணியா திஸ் இஸ் லவ்ன்ட்டு காதல் பண்ணுற மூஞ்சி முகம் கட்டே அப்படின்னா டவுசர் போட்டிருக்கான்னு கேட்குறேன். சச்சா பிறந்ததுல இந்த பழக்கமே கிடையாது. ஐயோ நம்ம குரூப்பு தானா நீனு? நீங்கள் நம்ம குரூப்பு தானா? அதுக்கு தானே ஊரில் காத்தாடி வச்சிருக்காங்க. இங்கே வா சும்மா இங்கே போக முடியாது.
ஓகே நீங்கள் நானும் சேம் டு சட்டி இல்லை. இப்படி வெளியில சொல்லாவையா? இந்தாடி மைக் போட்டு தெளிவா சொன்னேன். மைக் போட்டு நானா சொன்னேன்? இல்லத்து கேட்டிருக்குமா? இல்ல கேட்டிருக்காரு. அழிச்சிடலாம். 10 ஊருக்கு தான் சொல்லி தெரிஞ்சிருக்கான். அத்தை ஆள் சொல்லி தெரிஞ்சிருக்கான். அதனால உங்களை நான் காதல் பண்ணேன். என் காதல் எப்படி தெரியுமா? எப்படி? இந்த பாடலும் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல், பல மில்லியன்ஸ் பார்வையாளர் கடந்த பாடல். இந்த பாடல் ஒரு 5 அத்தமகளே என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே, மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி, மச்ச நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி, உன் கண்ணில் போற பார்வை நீயும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓமாமண்டி என் அத்தை மகளே இந்த புத்தரையே, உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோலையே, அத்தை மகளே இந்த புத்தரையே, உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோலையே, அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்குதடி, மச்ச நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி, உன் கண்ணில் போற பார்வை நீயும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓமாமண்டி என் அத்தை மகளே இந்த புத்தரையே, உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோலையே. சங்கர ஓரத்தில் அத்தனை விட்டு உனக்காக காத்திருந்தே, அடி உனக்காக காத்திருந்தே, மக்கர ஓரத்தில் கண்மணிய நீவன் கத்தினி அணைச்சிக்கிட்டே, கத்தினி அணைச்சிக்கிட்டே, நினைச்சு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் மாமன் பாட்டோ, நினைச்சு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் மாமன் பாட்டோ, என் அத்தை மகளே இந்த புத்தரையே, உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு சின்னங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே, அடி இன்னும் நானும் மறக்கலையே, நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் மடி, சாமிக்கும் தான் தெரியும் மடி, உறவு தடுக்குது ஒரு நிமிஷோ மாமே நினப்பு பல வருஷோ, உறவு தடுக்குது ஒரு நிமிஷோ மாமே நினப்பு பல வருஷோ, என் அத்தை மகளே இந்த புத்தலையே, உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு நின்னங்கோலையே, ரந்தனனடா ரந்தனனடா தலலலலலலல தலலலலா. உங்களை பதில் எனக்கு காதல் வந்து விட்டது. அப்படியா? என்னுடைய காதல் சொல்லவா? உங்க காதல் எப்படி காதல் எடுத்து சொல்லுங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உன் தரிசனம் எந்த காமிக்கிற நீ காதல் பண்ணுமா அப்புறம் சொல்லிக்கிடுவான். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உன் தரிசனம் பெற வைக்கிறே மனமே, இங்கு நீ இல்லாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உன் தரிசனம் பெற வைக்கிறே, உறக்கமில்லாமல்
நாளும் நெஞ்சு மீறிலாடும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்குதே ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழவே ரெடியா இருக்கேன் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களும் சூடும் நீயும் நாளும் தான் ஒன்றாகும் நாளும் கூடுமோ ஒன்றாகும் பொழுதுதான் உந்தன் உறவுதான் உறவு அந்த நாளை எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் பாடி மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்குதே மனமே இங்கு நீ எல்லாக வாழ்வுதான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்குதே இப்படித்தான் நம்ம காதல் பண்றேன்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிருங்க நம்ம காலையில் கட்டிங்க வாங்கி கொடுத்துட்டு அம்மா கரையை சுற்றி வர வேண்டியது இவ வேணா போட்டுமியா சரி இவங்க அம்மா இருக்கு அது அத்தை வருமியா நீ எங்கேயா கோபப்படுறிய எனக்கு மாமா வேணுமா நீங்க பக்கத்து விடா அதான் எனக்கு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சு நீ அதட்டவும் நீண்ட லிங்கில் இருக்கா இவ வேணா போட்டுமியா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் 10 மாதம் முன்னெடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமை தெரியும் தாய்க்கும் பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது பொண்டாட்டி என்ன செய்வா புருஷங்காரன் வேலைக்கு போயிட்டு வந்தா பாக்கெட்டை தடை பாப்பா பப்பாட்டி நினைச்சுவா காசு இருந்தால் எடுத்துக்கிறவா காசு இல்லைன்னா கேணிக்குள்ளேயும் பிடிச்சலிருவா வேணுக்குள்ளேயும் பிடிச்சலிருவா தாய் என்ன செய்வா புள்ள சாப்பிட்டானா சாப்பிடலை அப்படின்னு வயிற்ற தடையை பாப்பா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் 10 மாதம் முன்னெடுத்த தாயை பற்றி ஒரு பாடல் அன்புனார் பாசமிகு அன்புனார் பனையூர் மெக்கானிக் ஆர் பசுவதி டி தமிழழகன் அன்புனார் சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் பனையூர் மெக்கானிக் ஆர் பசுவதி தமிழழகன் அன்புனார் சார்பாக அன்பளிப்பித்து பெருமைப்படுகின்றார்கள் அன்புனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த 10 மாதம் மீண்டெடுத்த தாயை பற்றி ஒரு பாடல் 10 மாதம் இந்த தாயினுடைய சிலை எதற்கெல்லாம் பயன்படுகிறது அந்த ஆத்தா ஓஞ்சல் அந்த ஆகாயத்தை போல சூப்பராக இருக்கு ஒரு ஜோரா மைத்தட்டுக்காக ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் உண்மையில் இந்த பத்திர தாவுகள் இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பொட்டல்லையும் ரொம்ப சிறப்பான ஒளிபரிக்கி அந்த தாய் ஆத்தா ஓஞ்சலை ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க புலி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத வட்ட பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் அந்த ஆகாயத்தை போலே ஆத்தா ஒஜிலு இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே பூஞ்சோலதானே பண்ண பூஞ்சோலதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே பெருந்தர விரிப்புடனா படுத்து கிடந்தது ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே இரச்சல காயும் போல் வாழவில்லா தெரியும் இத்து போல சேலையின் சோக கதை
சக்கரையாயினும் அத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல அத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத வட்ட பார்த்தாலே சேத்தலைக்க தோணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் சித்தாலும் என்ன பொத்தவே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே பூஞ்சோலதானே பண்ண பூஞ்சோலதானே இளவு சிறியாக வெயிலுக்குள்ளே கூடையாக ஒஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே பெட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறக உன் சேலை மனசுக்குள்ள விரியோ வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டா எரியும் அத்தா ஒன்று அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத வட்ட பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன சொன்னீங்க என்னன்னு தெரியலையே கை தட்டிய மைக்கு தான் இல்லையா சொல்லுண்ணே இறந்து போன தாய் எங்கள் அப்பா சார்பாக தாய் என்னும் கோவிலை காக்க மனித பாவி இந்த பாட்டை ஒரு வாட்டி பாடிட்டு உங்கள் இதே முடிச்சலாம் தாயின்னும் கோவில காக்க மருந்த பாவி ஏடி இந்த ஒரு வரைக்கும் மேலே எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சாதான் பாடுவேன் சும்மா காசை வாங்கிட்டா சொல்ல மாட்டேன் எனக்கு அன்பை பற்றி பெருமைப்படுத்திய அன்பு நாருக்கு நெஞ்சார்ந்த 100 ரூபாய்க்கு ஒரு வரி தான் பாட முடியும் ஏன்னா 4500 ரூபாய்க்கு நான் ஒழுங்காக நடிக்க மாட்டேன் ஓப்பி தான் அடிப்பேன் அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கைதட்டி அத்தனை அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க ரோஜா ஒளிபரிக்கு உரிமையாளர் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி இங்கு பக்கா மேலமாக விளங்கியிருக்கின்ற இசை சக்கர நன்றி இந்த மேடைக்கு எனக்கு வந்தது